ஒரு பொண்ணு நீட் தேர்வுக்கு ஆரம்பிச்சா. நீட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. உண்மையா அன்னைய காலங்களில் நீட்னா என்னன்னு தெரியாது. ஒரு பொண்ணு நீட் தேர்வுன்னு உனக்கு இறந்துருக்கு அப்படின்னா அது குறித்து அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு அண்ணா 2 நாள் கழிச்சு அது மறுநாள் இருக்கு. இறந்த உடனே மறுநாள் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றேன். பஸ் எங்க திருவள்ளூர்லேருந்து ரயில் பிடிச்சி சென்ட்ரல் இறங்கி சென்ட்ரல்லேருந்து பஸ் முறையாக வள்ளுவர் கோட்டத்துக்கு நான் வர்றேன். அது வரைக்கும் கிராமங்கள்லேருந்து வர எல்லாருக்குமே நான் சென்னைனா மெரினா கடற்கரை பீச்சுக்கு போகலாம், எம்ஜிஆருடைய சமாதியை பார்க்கலாம், வீட்டுக்கு போகலாம். அது மட்டும்தான் இருந்தது. போராட்ட கிளம்புன்னு சொல்லி அங்கேருந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு பஸ் ஏறி வர்றேன். இன்றைக்கி நான் நினைவு இருக்குது. டிரைவர் சீட்டு பக்கத்தில் நிற்கிறேன். அண்ணா வள்ளுவர் கோட்டையை போகிறோம், கருப்பு போட்டிருக்கேன். போராட்டத்துக்கு போறியா? சீமான் போராட்டமா? கலவரமாக பார்த்தேன், சொல்கிறேன் அப்படின்னு. அங்கேருந்து கேட்டுகிட்டே வந்து வள்ளுவர் கோட்டத்தில் இறங்கி போகிறேன். கருப்பு கலர் காரில் அண்ணன் வராங்க. பெரியாருடைய ஒரு பாடல் எசிச்சுக்கிட்டு இருந்தது. அண்ணன் அந்த பாட்டை நிறுத்துங்க அப்படின்னு கோவப்பட்டார். நிறுத்துங்க, மற்ற வேலையில் பாருங்கள், இன்னும் ஆட்கள் யாருமே வரலையே அப்படிங்கும்போது நாற்காலிலாம் எடுத்து போடுங்க, நிற்கிறவங்களை உட்கார சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ கிட்ட போயிட்டு அண்ணனுக்கு எப்படி தலைவரை பார்த்தா ஒரு இது இருக்குமோ அது போல் நான் பார்க்குறேங்க. அந்த கண், அந்த ஒரு பார்வை தான். அது வரைக்கும் புகைப்படங்களில் தூரமாக பார்த்தது மட்டும்தான். கிட்ட இந்த ஒரு 2 அடி தான், அவ்வளோதான் இருக்கும். காருக்குள்ளே உட்காந்துருக்காப்புல. நான் போய் இப்படி பார்க்குறேன். ஒரு நம்ம ஊர்லேருந்து ஒரு மாணவி அடுத்த தலைமுறைகள் போராட்டத்தின் மூலமாகவாது இந்த நீட் தேர்வை வந்து எதிர்த்து நின்றணும், ஒட்டுமொத்தமாக நீட்டையே ஒழிச்சிடணும் அப்படின்றதுக்காக உயிர் நீத்திருக்கு ஒரு மாணவி. அந்த தங்கச்சிக்காக நம்ம போராட்ட காலத்தில் நிற்கிறோம். அண்ணன்கிட்ட போய் கண் கலங்கி நிற்கிறேன். நான் வந்து அரியலூர் சட்டமன்றத்துக்குன்னு அவர் அப்படி பார்த்தாரு கண்ணு, அந்த பார்வை இருக்குங்க இல்லையா, அதுதான் இந்த முதல் காதலுக்கு முதல் சந்தி பண்ணுற மாதிரி அண்ணன் அப்படி பார்த்தோம். இப்போ ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாப்புல, ஏதோ ஊடகத்துக்கு பெட்டி கொடுத்துருவாப்புல, ஒருத்தர் இப்படி மறிச்சாப்புல, கதவு திறக்கப்பட்டது, கிட்ட போகிறேன். அப்படி அந்த ஒரு பார்வை தான். அப்படி பார்க்குறேன். இப்படி திரும்பி பார்த்தாப்புல சிவந்த கண்ணோட அப்படி இருந்தாப்புல. நான் கொஞ்சம் அப்படி கண் கலங்கிறேன். அப்படி பார்க்குறாப்புல. ஒரு 2 செகண்ட் தான் பார்த்தோம், முடிஞ்சு. இவரோட தான் இனி அரசியல் பண்ணணும் அப்படின்னு அதுவே ஒரு தாக்கம். அதனுடைய வெளிப்பாடு எங்கே பார்த்தோன்னா மேடையில் பேசினார். நீங்கள் எல்லாம் செத்துப்போங்க, நான் உங்களுக்கு கோடிகளில் காசு தர்றேன் அப்படி. அப்போ நான் மேடையின் ஓரமாக நிற்கிறேன். முதல் மேடை எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே மகிழ்ச்சியாக இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி எதர்ச்சியாக திரும்பி பார்க்குறேன். அண்ணன் இங்கே என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அண்ணன் கூட வந்து நம்ம இங்கே அண்ணன் கூட பயணிக்கிற வரைக்கும் அண்ணன் எல்லாரையும் கவனிப்பாங்கன்றது தெரியாது. அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்குறாப்புல, என்ன நம்மளை கவனிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒருவேளை நம்ம அந்த ஊர்னு சொன்னனால நம்ம கவனிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். மேடை ஏறும்பொழுதும் இப்படி பார்த்தாப்புல. பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அந்த காணொலி இருக்குது, பார்த்தாப்புல. நான் தலை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு என்ன நினைக்கணும், ஒரு தலைவர் நம்மளை பார்க்குறாரு, தலைவர் கூட தெரியாது, அண்ணன், அவ்வளோதான். அண்ணன் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு அப்படி பார்க்குறாப்புல. அப்படி பார்க்குறேன், ஓகே அப்படிதான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்பினாங்க. திரும்பி என்னை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் சொல்கிறாங்க, என் மகள் செத்து போனது நீ காசு கொடுக்குறேன்றீங்க, நீங்கள் எல்லாரும் செத்து போங்க, உங்களுக்கு நான் ₹1 கோடி தர்றேன் அப்படிங்கும்போது அன்னைக்கு முடிவு பண்ண அந்த கூட்டம், அந்த போராட்ட காலத்தில் முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கு தவிர்த்துட்டு போக முடியாது. டிவிகேவில் இருக்கக்கூடிய லயோலா மணி அவர்கள் நாங்கள்லாம் வந்து ரயில் மறியலில் ஈடுபட்டோம். லயோலா மணி இன்னைக்கு கூப்பிட்டாப்புல, வாங்க நம்ம ரயில் மறிப்போம் அப்படின்னு. ரயில் மறியல் இந்த மாதிரி ஒரு போராட்டம் போல, வள்ளூர் கோட்டத்தில் உட்காந்துருக்கும் போல போராட்டம் போல, சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு நான் போன பார்த்தா ரயிலை மறிக்க வேண்டிய போராட்டம் ஆகி போச்சு. அது இன்னைக்குமே பெரிய விஷயம் தான். அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர், அன்னைக்கு இருக்கக்கூடிய அரியலூர் தமிழ் குமரன் சொல்லி ஒரு மாநில பொறுப்பாளர் மாணவர் பாசறையில், அவர் எல்லாருமே வந்து நாங்கள் முதலாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அந்த போராட்டத்தை முடித்து நைட்டு இரவு காவல் சிறை மண்டபத்தை கொண்டு வைக்கிறாங்க. 7 மணிக்கு வெளியேறணும், 7 மணிக்கு விடுறாங்க. நைட்டு 11 மணி ஆச்சு வீடு. இந்த ஒரு நாள் முழுக்க இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்படுது, ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு போனால் என்னென்ன சொன்னாங்களோ, வெளியே போனால் சுற்றுவாங்க, கைது பண்ணுவாங்க, அடக்குமுறைக்கு உள்ளாக்குவீங்க, வீட்டுக்கு போலீஸ் வந்துடும், அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. இந்த ஒரு நாளில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த ஒரு ரயில் மறியல் போராட்டம் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறதையும் முடிவு பண்ணியாச்சு. என் நண்பன் கலைவாணன்னு ஒருத்தர் இருக்கான், இன்னைக்கும் ஊரில் இருக்கான். அவன்கிட்ட போய் நான் மகிழ்ச்சியாக சொல்கிறேன், இனி செத்தாலும் சரி நம்ம அந்த கட்சிக்காக இருக்கணும் அப்படின்னு. அவனுக்கு அரசியல் ஆர்வம் கிடையாது. ஆனால் அண்ணன் அது குறித்து பேசும்போது அந்த பேச்செல்லாம் கேட்பான் போவான். சரிதான், நல்லா நமக்கு அவர் தான் வாக்கு செலுத்தணும், நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அன்னைக்கு 11:30 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க மாட்டேன், எழுப்பி செத்தாலும் இந்த கட்சி விட்டு நம்ம மாறக்கூடாது, தமிழ் தேசியம் தமிழர் அறம், இது நமக்கு உறுதியாக நாம் வேணும். முதலாக எப்படி கீழப்பள்ளூர் சின்னசாமி உயிர்நீத்தாரோ, தனிநாடு கேட்டு தமிழர்களுடைய பற்றிய தமிழரசன் எப்படி உயிர்நீத்தாரோ, அதே வரியில் இவங்களே இறந்துருக்காங்க. நாம் இந்த அரசியல் விட்டு போகக்கூடாது அப்படின்றது. இன்னைக்கும் அண்ணன் பக்கத்துலேருந்து நமக்கு தெரியுது. வெளிப்படையாக அவங்க சொல்லுவாங்க 100 கோடி வருது, 200 கோடி வருது அப்படின்னு. கொடுக்குறவங்க பார்த்தாங்களா, இல்லை அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது, செக் பண்ணுங்கள். நாங்கள் வர காலத்தாங்க சாப்பாடுன்னு ஒன்று அலுவலகத்தில் இருந்தது. விடுமானம் காத்தின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பாடு. அவர் சொல்லியிருக்காரு, அவர் கண்கலங்கி ஒரு நாள் சொன்னதெல்லாம் இருக்குது. தம்பி காலைல சமைப்போம், அதுவும் அன்பு தினர்ஸ்னு ஒருத்தர் அரிசி வாங்கிட்டு வருவாப்புல, அவர் ஒரு இதில் வச்சு சமைச்சு கொடுப்பாப்புல, அதுதான் தம்பி நைட்டு 10 மணிக்கு வந்து சாப்பிடுவோம் தம்பி, பகல் முழுக்க கூட்டம் பேசுவோம் தம்பி, அதுதான் தம்பி மறுநாள் 10 மணி வரைக்கும். அப்படி
இன்னைக்கு அவர் வெளியே பகிர்ந்துக்கல, ஆனால் அவர் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது. இன்னைக்கு நாங்கள் அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்குறோம், அண்ணன் பின்னாடி இருக்கோம், ஒரு சின்ன ஒரு தொகையில் எங்களுக்கு ஊதியம் வருது, அது வேற. ஆனால் நான் இடும்பாவனம் கார்த்திக் போன்றவர்களுடைய இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கு. அவர் வந்து அவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அண்ணனை விமர்சிக்கிறாங்க. அண்ணன் தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து நம்ம கூட வாடா போடன்றோம், அவர் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு இருக்கு. இடையில எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் கட்சி விட்டு வெளியே வரும்போது நீங்களும் வெளியிடுங்க, கட்சி போகிறது சரியில்லை அப்படின்னு. அண்ணன் சரியான பாதையில் பயணிக்கிறாரு, அந்த பாதையில் நம்ம உறுதியாக போகணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து களத்தில் வந்துட்டோம்.